கோவை நீலாம்பூர் பகுதியில் செல்போன் செயலி நிறுவனத்தின் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்போன் செயலி மீதான குற்றச்சாட்டுக்கு வாடிக்கையாளர்கள் கூறும் பதில் என்ன? கோவையை தலைமையிடமாக கொண்டு MYV3 Ads என்ற பெயரில் செயலி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனை மதுரையைச் சேர்ந்த சக்தி ஆனந்த் என்பவர் நடத்தி வருகின்றார். மேலும் யூடியூப் சமூக வலைத்தளத்திலும் இந்த செயலியின் சேனல் இயங்கி வருகிறது. இதில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும். தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணம் செலுத்தி இதில் உறுப்பினர்களாக உள்ளனர். முதலீட்டாளர்களுக்கு கூறியபடி அந்நிறுவனம் மாதம் பணம் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலிப்பதாகவும் அந்த நிறுவனத்தின் மீது முத்து என்பவர் கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் பாமக மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும் அசோக் ஸ்ரீநிதி என்பவரும் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த மோசடிகளில் ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, அவங்க முதல்ல மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அதுக்கப்புறம் மோசடி பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு பறந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வீதிக்கு போராடுவாங்க. அதுக்கப்புறம் தான் FIR போடப்படும். ஆனால் முதல் முறையாக கோயம்புத்தூரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, மோசடி நடந்துட்டு இருக்கும்போதே புகார் கொடுத்து தடுக்கணும், ப்ரிவென்ஷனுங்கிற நோக்கத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். இது இந்த MYV3 Adsங்கிறது விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணியிருக்கிறாங்க. விளம்பரம் பார்த்தா எப்படி பணம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த நிறுவனத்தில் 50 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அதில் மெம்பர்ஷிப் நிறையா பிளான்ஸ் இருக்குது. 3,000 கட்டி மெம்பர்ஷிப் வாங்கலாம். 6,000, 60,000 அந்த மாதிரி 1,21,000 மட்டும் மெம்பர்ஷிப் பிளான்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அவங்க நீங்கள் வரல அப்படின்னா உங்கள் வருமானத்தை உடனடியாக கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கீழே மெம்பர்ஷிப், அதாவது இப்போ கிரவுண்ட் மெம்பர்ஷிப்லேயே உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குது, அந்த லெவல்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங், ஒரு பயம்புறுத்தி இன்னைக்கு மக்களை வர வச்சிருக்கிறாங்க. இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருகே உள்ள புறவழிச்சாலையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் குவிந்தனர். அப்போது அந்த நிறுவனம் எந்த மோசடியும் செய்யவில்லை எனவும் தவறான புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இது MYV3 Ads அப்படிங்கிற ஒரு ஆப் நிறுவனம் தான். இது பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒருத்தர் சமூக ஆளுநர் பேரில் இந்த நிறுவனம் ஏமாத்த நிறுவனம், மக்கள் ஏமாத்துது, மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கல அப்படின்னு பொய்யான ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் நல்லா பரவிடுச்சு. அதனால் இந்த நிறுவனத்தில் இருக்கிற நாங்களாம் என்ன பண்ணோம்னா, இந்த நிறுவனம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் மக்களுக்கு இதுவரைக்கும் பணம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மாதம் தங்களுக்கு உரிய தொகை வந்து கொண்டிருப்பதாகவும் இதில் எந்த மோசடியும் நடைபெறவில்லை என்பதை காட்டுவதற்காகவே அனைவரும் தாங்களாகவே திரண்டு வந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 6 மாதம் கூட ஆகலைங்க. நல்ல இன்கம்ங்க. நான் தொழில் வேலைக்கு போய் கூட என்னால் என் குடும்பத்தை கொண்டு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையிலையும் எனக்கு MYV3 Ads ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. CMங்க. நான் 1,20 கட்டியிருக்கிறேன். என் மந்த்லி வருமானம் 34,000 வருதுங்க. என்ன எந்த வகையிலையும் MYV3 ஏமாத்துற வாய்ப்பே இல்லைங்க. 100% சொல்லலாங்க. அவங்க புகார் கொடுத்துருக்காங்கன்னா நீ அதை
அவங்க என்ன இதுல கொடுத்துருக்காங்கன்னு தெரியலீங்க. நான் வந்து என் பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் சேர்த்திருந்தேன். ஏன்னா எனக்கு பொருளாதாரம் இல்ல. ஆனா இப்ப நான் மைவீத்துல சேர்த்திருந்து 2 பிள்ளைகளையும் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கு. இதனால கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு டெவலப். என் கீழே வந்து 40 பேர் இருக்காங்க. 40 பேரை நான் மேல கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப என் டீமே நான் மேல கொண்டு வந்து எல்லாரையும் வாழ வைத்து வாழ் கான்செப்ட் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். மக்கள் வந்து இப்படி இவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்க கம்பெனி மேல ஒருத்தர் வந்து புகார் கொடுத்திருக்காருன்னா அந்த மாதிரி எதுக்காண்டி கொடுத்திருக்காரு. இதை வந்து மக்கள்கிட்ட கேட்டு வந்து விசாரிச்சுட்டு வந்து அந்த புகாரை வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிருக்கலாம். இதன் காரணமாக சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்நிலையில் பிற்பகல் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் திறந்தவெளி காரில் பொதுமக்களுக்கு கைகளை காட்டியபடி வந்தார். அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் சக்தி ஆனந்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளிடம் மனு அளித்தார். கம்பெனி வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ என்ட்ரி தான் கொடுக்குது. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் கொடுத்து வாங்குற அவங்களுக்கே பெனிஃபிட் தரதான் கிடையாது நோக்கம். அப்படி இருக்கும்போது நாங்கள் டெபாசிட் வாங்குறதாகவும் ஏதோ வந்து தேவையில்லாத சீட் கொடுத்ததாகவும் வழக்கு போட்டிருக்காங்க. 2 செக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை. அது தேவையில்லாத பொய் வழக்கு அவ்வளவுதான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து சொல்றது கரெக்ட் தான். உங்க வழக்கில் வந்து எந்த விதமான பாதிப்பட்டவங்க யாரும் வந்து புகார் கொடுக்கல. அதுக்கான எந்த முகாந்திரம் இல்லை. ஸோ அந்த எஃப்ஐஆர் எந்த விதத்தையும் பெருசாக பாதிக்கப்படாது. நாங்கள் என்னன்னு கேட்டு கலெக்டர் போலீஸ் முறையிட்டு சரிவத்தான் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குறுதி நம்பி நாங்கள் கலையிறோம். இதனையடுத்து அங்கு திரண்டிருந்த மக்களிடம் பேசிய சக்தி ஆனந்த் அனைவரும் கலைந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டார். யாரையுமே இந்த கம்பெனி வந்து இது பண்ணல. வாழ வச்சுட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனி வாழ வச்சுட்டு தான் இருக்கு. எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் இதுக்குள்ள இருக்கிறவங்க யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஒருத்தர் எங்களுக்கு இன்னைக்கு பணம் வரலைங்க, எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி யாராவது சொல்லிருக்காங்களா? இல்லைங்க. ஒரு பிசினஸ், ஒரு லேடிஸ், ஒரு ஜென்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. இப்ப நாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, இப்ப நானெல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுல இருந்து வேலைக்கே போனது கிடையாது. இப்ப வீட்லயே இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தான் நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி 650 ரூபாய் நான் சீலிங் பண்றேன். விளம்பரம் பார்த்தால் வருமானம் தரும் நிறுவனத்திற்கு ஆதரவாக ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் நீலாம்பூர் புறவழிச்சாலை பகுதியில் பரபரப்பு நிலவியது.